பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் என்பதாக. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? லார்ட், வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நாம் ஒன்றிணைந்து நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து அவர் நடத்தி கொண்டு வருவதனால்தான் நாம் அழிந்து போகாமல் காணப்படுகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் எல்லாருக்கும் அவர் நல்லவராய் காணப்படுகிறார். இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் விழித்தெழும்போது ஆண்டவரை துதிப்பதோடு நிறுத்திவிடாமல், இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் கேளுங்கள். அவ்வாறு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் காணப்பட்ட போது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அழித்தொழிக்கும்படிக்கு தமஸ்குவுக்கு நேராய் போனான். போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்தித்தார். நீர் யார் என்று அவன் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எச்சரித்தார். உடனே அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான். அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு நியமிக்கப்பட்டதையெல்லாம் அனனியா மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். சங்கீதக்காரனாகிய தாவீதும், கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று சங்கீதம் 25:4-5வது வசனத்தில் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன என்று கேளுங்கள். இப்படி கேட்பதற்கு கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் அவசியம். ஆண்டவர் சொல்லுவதை செய்ய வேண்டும். அவர் வேண்டாம் என்பதை, அது உங்களுக்கு விருப்பமானதாய் காணப்பட்டால் கூட விட்டுவிட வேண்டும். இயேசு கெத்செமனேயில் ஏறெடுத்த ஜெபம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படிக்கு செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று பிதாவின் பூரண சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தார். அப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்களும் கேட்கும்போது ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் உங்களுக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் அனுதினமும் கற்றுத்தருவார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119:1 எழுதியிருக்கிறபடி நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவார். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக. இவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று உம்மிடத்தில் கேட்கும்போது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழிதனை கர்த்தர் நீர் கருத்தாய் போதிப்பீராக. இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்தும். உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவீராக.
இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற எல்லா நன்மைகளும் கைகூடி வரும்படி என் ஆண்டவர் நீ அருள் செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.